கோபால் எழுதுவான். பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கவிதைகள்லாம் எழுதி நிறைய புக்ஸ் டைரிஸில் எல்லாமே எழுதி வச்சுருந்தேன். பப்ளிக் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து வரவே இல்லை, ஆரம்பத்துலேருந்தே வரல. நிறைய படிப்போம். ஈவன் ஒரு பஜ்ஜி சாப்பிட்டாலும் கூட அதில் படிச்சு கொடுக்குற அந்த பேப்பரை வந்து வாசிக்க விட மாட்டோம். அந்த வாசிக்கிற பழக்கம் வந்து ஒரு வெறித்தனமாக இருக்குது. கேண்டீனில் வந்து மூக்குத்தி புக்கு ஒரு வரி விடாமல் கூட படித்தா இல்லை. பார்த்துருக்கீங்க மூக்குத்தி எதுக்கு பேப்பர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கேண்டீனில் பார்த்துருக்கீங்க கேண்டீனில் மூக்குத்தியில் போட்டாங்க நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இல்லை மூக்குத்தின்னு புக்கு வர புக்கு சொல்கிறேன். அங்கே வரும் இல்லையா? நமக்கு படித்தேன், நமக்கு நேராக போய் இதுலேயே பார்த்துருவாங்க என்ன சார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி அது. ஸோ அதில் வந்து நிறைய ஒரு ஈடுபாடு இருந்ததுனால சரி எல்லா புக்கு இல்லை நான் எழுதுறதுன்னு சொல்ல வரேன். நான் வந்து எழுதி இதுலாம் வச்சுருந்தேன், டைரியில் தான் வச்சுருந்தது. ஆமாம் பாருங்க, நீங்கள் 86 முடிச்சுட்டு 87 88 ஜனவரி வரைக்கும் ஒரு வாரம் சொல்லிட்டு வந்தோம். அறியாமை எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா நம்ம வீட்டுக்கு வேலை வைக்க வந்துடும் அப்படின்ற ஒரு ஆமாம் அந்த ஒரு இதோட ரொம்ப அசால்ட்டாக தெரிஞ்சோம். தேடி வரும் வேலை அப்படின்ட்டு. பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆகிடலாம் அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். அவங்க வந்து சேலப்பட்டி இந்தியாவோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அந்த ஒரு இதில் வந்து அடிக்கடி சொல்லுவார், உடனே வந்து பெரியப்பாட்டை கூட்டு போனேன் சேலப்பட்டி இந்தியாட்ட, உடனே பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். நானும் அந்த கனவுலேயே வேறுனால எந்த வேலையும் தெரியல. பக்கத்தில் இருக்க கப்பலூர் சிக்கோவில் கூட போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கலாம் பார்த்தவங்களா 1.5 வருஷம் எதுவுமே அவசியம் சும்மா வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருக்கேன். அது சில கெட்ட பேர்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் சரி இவன் என்ன இங்கே செட் ஆக மாட்டான், அவன் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க வீட்டில். சென்னைக்கு போனோம், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். அந்த டிபார்ட்மெண்ட் மாறவே. இப்போ ஒரு கமெண்ட் பண்ணணுமா சொல்லுங்க. ராஜா நண்பர்கள் ஒரு 4 பேர் ஊரை சுற்றினா என்ன செய்வாங்களோ அது கூட இல்ல இது இடை கேள்வி ஒண்ணு சேஃபி கேள்வியா? பாக்கியா எங்க அப்பா வந்து சாரை கடை ஏழை எடுத்துருந்தாரு. நான் வயதுல செவரக்கோட்டை நம்ம கள்ளிக்குடிக்கு முன்னாடி சொன்னேன்ல. நானே வந்து கல்லாவில் உட்காந்து ஊசி கொடுத்துருக்கேன். 100 அப்போ கூட நான் வந்து குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. எங்க அப்பா பயங்கரமா குடிப்பாரு. நான் அந்த ஒரு இதுக்காக வந்து நான் குடிக்கிறது. முருகன் தேட்டருக்கு போயிட்டு திரும்பி உட்காந்துக்குருவாரு. ஆடியோ மட்டும் கேட்பாரு. வீடியோ போடும்போது ஆடியோ மட்டும் கேட்பாரு. அந்த மாதிரி இருக்குல்ல.